வணக்கம். ஐ எம் டாக்டர் கண்ணாதேவி. இந்த பதிவில் நம்ம பாபாவை வந்துட்டு நம்ம வணங்க ரொம்ப இந்த கலியுகத்துக்கு ஏற்ற கடவுள் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். அது ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த பூஜை செய்கிறோம் பார்த்தீங்களா, மற்ற கடவுளுக்கு நம்ம வந்துட்டு பூஜை செய்கிறோம்ல, நம்ம வந்து அப்புறம் வந்துட்டு வந்து விரதம் வந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம்ல அந்த கடவுளுக்காக. கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம்லாம் பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் பண்ணுவீங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெய்வத்துக்காக பண்ணுவோம்ல. ஆனால் பாபா நீங்கள் வந்துட்டு வந்து வழிபடுறீங்கன்னா அவர் வந்துட்டு என்ன சொல்வார்னா, உங்களால் முடிந்தால் போய் அதெல்லாம் செய்யுங்க. உங்களால் முடியல அப்படின்னா, முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்துட்டு உங்கள் மனதில் நினைங்க. உங்கள் மனதில் நீங்கள் என்ன நினச்சாலே போதும், நான் உங்களுக்கு எல்லாம் நன்மையும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இது அந்த நெய்வேத்தியம் நம்ம வச்சு படிப்போம்ல சாமிக்கு. அப்போது அந்த சாமிக்கு நம்ம வடை பாயாசம், அப்புறம் இப்போ ஸ்வீட்டு பொங்கல், இந்த மாதிரி இந்த வெண்பொங்கல், அந்த சாமிக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்களோ அது மாதிரியே அந்த நெய்வேத்தியமாக வச்சு படிப்போம்ல சாமிக்கு. ஆனால் பாபா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு நம்ம படைக்கலாம், முடிஞ்சால் நம்ம எல்லாத்தையுமே வச்சு படைக்கலாம். நீங்கள் அதை விட நீங்கள் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு சாப்பிடுங்க. அந்த சாப்பாடை நீங்கள் எனக்கு நீங்கள் எனக்கு நீங்கள் தர்றதா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சாப்பாடு வந்துட்டு எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன நினச்சி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த சாப்பாடு மூலமாக நமக்கு வந்துட்டு வந்து நன்மை உண்டாகும். சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பேஸு. அதுதான் எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு செயல்படுறதுலேருந்து நமக்கு வந்து ஆரோக்கியமாக வந்துட்டு செயல்படுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அதுதான் பேஸு. அதுக்காக தான் பாபா வந்துட்டு சாய்பாபா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு சாப்பிடுங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து சாப்பாடு கொண்டு வையி கூட நம்ம வந்து அவர் சொல்ல பார்த்தீங்களா, நீங்கள் எனக்குன்ட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு இல்லை சிலையை வச்சு எனக்கு நீங்கள் சாப்பாடு கொண்டு வச்சு நீங்கள் படைச்சிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு தானே மற்ற கடவுள்லாம் சொல்கிறாங்க. அதை கூட பாருங்கள் பாபா சொல்ல பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, பாபா வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்தர்களுக்கான கடவுள். பக்தர்கள் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு விரும்புகிறாங்களோ, ஆசைப்பட்றாங்களோ அதன்படி அவங்க வந்துட்டு செயல்படலாம். நீங்கள் பாபா கோயிலில் பார்த்துருக்கீங்களா, எல்லோரும் வந்துட்டு அந்த அந்த சிலைக்கிட்ட போவாங்க, தொடுவாங்க. இந்த மாதிரி வேறு எந்த கடவுளுமே வந்து இல்லையே நமக்கு, இல்லையா? மற்ற கடவுள்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக தானே நின்று பார்க்குறோம். நம்ம பாபா மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து நமக்கான கடவுளுங்க அவர். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, பாபா வந்து பார்த்திங்கன்னா குரு, நமக்கு குரு சரிங்களா? குரு மூலமாக செயல்படுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப எளிது. சரிங்களா? தெய்வம் மூலமாக செயல்படுறதை விட குரு மூலமாக செயல்படுறது ரொம்ப எளிது. ஏன் எளிதுன்னா, குரு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு நம்மளோட வந்துட்டு இருந்தவங்க, நம்மளோட வந்து வாழ்ந்தவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த அந்த கஷ்ட நஷ்டங்கள், அதே மாதிரி இந்த மனித இனங்களுக்கு உள்ள அந்த நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவ் விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். என்ன இது தெரியும், தெரியுதுனால சரி இதெல்லாம் விட்டுட்டு அப்பப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல், என்ன குருங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாபா நம்ம வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் வந்து சொல்வார், நமக்கு தோணும். ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து சஃபராக வந்து விடவே மாட்டார். சரிங்களா? நமக்கு தோணுங்க.
அவர் எல்லாமே சொல்வார். ஒரு ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே சொல்வார். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ டீனேஜ் எங்கள் தம்பிக்கு அவன் முகத்தில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்துட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுது. பாபா வந்துட்டு நான் வந்து கேட்க கூட மாட்டேன். எனக்கு கேட்கறதுக்கு கூட எனக்கு தோணாது. எனக்கு தெரியாது. அப்படிக்கும் பொழுது பாபா சொல்கிறாரு, வந்து உனக்கு தான் நான் வந்து தரப்போகிறேன். அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு எங்கள் தம்பி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி பார்க்குறது இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் பிம்பிள்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளியர் ஆகிடும் ஃபேஸு என்ன மறுநாளே. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டு என் ஃபேஸில் இருக்கும். என் ஃபேஸில் கூட இந்த சைடில் இந்த வெளியே தெரியாத மாதிரி இந்த சைடில் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுவும் வந்து அப்படியே சரியாக போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து அந்த குழந்தைகளுக்கான காடுங்க அவர். குழந்தைங்க நல்லா இருக்கணும் ஒரு ஃபேமிலியில் என்ன, அதுக்கான காடு அவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தவறுகள் வந்துட்டு செய்யும் பொழுது அவங்க வந்து தண்டனை கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல நிறைய கடவுள்கள். இப்போது பெருமாள், சிவன் வந்துட்டு அந்த மாதிரி நான் வந்து பார்த்ததுக்கு நான் வந்துட்டு புராணங்கள் எனக்கு தெரியாது. பெருமாள் வந்துட்டு நிறைய வந்துட்டு அசுரர்களை வந்துட்டு அவர் வந்துட்டு கொள்வார்ல, அந்த அவதார புருஷராக வந்து. அதே மாதிரி அம்மன் சாமியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு உக்கிரமான கடவுள். அதுவும் பாபாவை வந்து வணங்கும் பொழுது நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னா வராயம்மன் வந்துட்டு துணையாக இருப்பாங்க. பாபா வந்து வணங்குறவங்க வரைக்க டியூட்டியை வந்துட்டு மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டுங்க. அதெல்லாம் வந்து நம்ம யோசித்து அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த காலத்துக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் முன்கூட்டியே நமக்கு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தருவாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த இறை நம்பிக்கை வந்துட்டு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அவங்களே எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடவுள். அவங்க வந்துட்டு பயங்கரமான கடவுள்னால் ரொம்ப வந்துட்டு சாந்தமான கடவுள். யாருக்குன்னா நல்ல வந்து இந்த பக்தர்களுக்கு அவங்க பக்தர்களை யாராவது வந்து துன்புறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க அப்படியே ரொம்ப வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு செயல்படுவாங்க. சரிங்களா? என்ன அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கடவுள். மனபலம் லேடி தான் அவங்க இல்லையா? மனபலம். அந்த லலிதா அம்பிகையுடைய தளபதியாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போது தளபதியாக அவங்க வந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு எவ்வளோ பலம் வந்துட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பூமி வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். நம்ம பூமி வந்துட்டு கீழே அந்த கடலுக்குள்ளே வந்துட்டு அடியில் போயிடுது. அடியில் போகும்பொழுது இந்த வரகியம்மன் தான் அவங்களுடைய அந்த கொம்பு பார்த்தீங்களா, அந்த கொம்பு மூலமாக மேலே தூக்கி அந்த வரக மூர்த்திக்கிட்டு தருவாங்க. சரிங்களா? வரகமூர்த்தி கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ சக்தி கிடையாது. வரகமூர்த்தியோடு சக்தி வாய்ந்தவங்க அந்த வரகம்மன். அம்மனுக்கு தாங்க சக்தி. ஓகேங்களா? என்ன அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கவனத்தில் வந்து வச்சுட்டு நம்ம குழந்தைங்க வந்துட்டு நல்லா இருக்கணும்னா நீங்கள் பாபாவை வந்து வணங்குங்க. ஓகேங்களா? நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளே வந்துட்டு அதுதான் இல்லைங்களா? என்ன அதுதான் வந்து ஒரு அப்பாவுடைய டியூட்டியே வந்து ஃபஸ்ட்டு டியூட்டியே வந்துட்டு அதுதான். என்ன அதனால் எல்லோரும் வந்துட்டு பாபாவை வந்துட்டு வணங்குங்க. பாபா வணங்கி நம்ம ஃபேமிலியை வந்துட்டு நம்ம குழந்தைகளை வந்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து வச்சுக்கலாம். அவர் கூடவே இருப்பார். சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். ரொம்ப பெஸ்ட்டான ஃபேமிலியாக நம்ம வந்து வெளியே வந்து காமிப்பாருங்க அவர். என்ன ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நன்றி.